கொடைக்கானல் ஏரியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு தான் இந்த குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயில். இதை கட்டினது எத்தில்மேரிங்கிற ஐரோப்பாக்காரவங்க, என்னது ஃபாரின்காரவங்க முருகன் கோயில் கட்டினாங்க, அதுவும் தமிழ்நாட்டில் கொடைக்கானல்லையா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐரோப்பிய வம்சொலியான எத்தில்மேரிங்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்க சார் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி முருகன் மேலே இருக்க அதிக ஈடுபாடுனால டெய்லி பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்ததுனால அங்கே போக முடியாத காரணத்தினால 1936ஆம் ஆண்டு கொடைக்கானலில் அவங்க வசிக்கிற பகுதி பக்கத்திலேயேவும் ஒரு முருகன் கோயிலை கட்டுறாங்க. அந்த முருகன் கோயிலுக்கு ஏன் குறிஞ்சி ஆண்டவர்னு பேர் வச்சாங்கன்னா, குறிஞ்சிங்கிறது மலைகளை குறிக்கும், ஆண்டவர்ங்கிறது கடவுளை குறிக்கும். அதனால் இந்த கோயில் 1936ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அந்த கோயிலுக்கு அவங்களே செல்லமா குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயில்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. இந்த கோயிலை கட்டினதும் இல்லாமல் எத்தில்மேரின்னு இருக்க அவங்க பேரை வந்து லீலாவதி ராமநாதன் மாற்றிக்கிட்டாங்க. முருகன் மேலே, தமிழ் கடவுள் மேலே இருந்த பக்தினால அவங்க பேரவே வந்து லீலாவதி ராமநாதன் சொல்லி தமிழில் மாற்றிக்கிட்டாங்க. நம்ம போன வாரம் வந்து இந்த கொடைக்கானல் கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலேருந்து நம்ம பார்த்தோம்னா வைகை டேமையும் பார்க்கலாம், அதே மாதிரி பழனி முருகன் கோயிலும் இங்கேருந்து தெரியுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கோயிலை பார்க்குறதுக்கேவும். நீங்களும் கொடைக்கானல் போனீங்கன்னா கொடைக்கானல் ஏரியிலேருந்து குறிஞ்சி ஆண்டவர் கோயில்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த நாங்கள் போன டைமில் இந்த கோயிலில் கூட்டமே கிடையாதுங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து இங்கே முருகன் பக்தியாகவே மாறி தன்னோட பேரவே தமிழில் மாற்றி ஒரு கோயிலே 1936ஆவது வருஷத்தில் கட்டியிருக்காங்கன்னா அந்த டயத்தில் நம்ம தமிழ் கடவுளோட மோச தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் கொடைக்கானல் பக்கம் போனீங்கன்னா ஏரியெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு இந்த கோயிலை ஒரு தடவைனாலும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா தமிழ் கடவுள் அவ்வளோ அழகாக இருந்தார். அங்கே போய் பார்த்துட்டு அங்கேருந்தே பழனி மலை கோயிலையும் ரசிச்சுட்டு வந்துடுங்க. இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாதுங்க. நான் தெரியாமல் வீடியோ எடுத்து போனேன். கடைசியில் பூசாரி கூப்பிட்டு சொன்னார்.